இன்னைக்கு நம்ம கென் கருணாஸுடைய படமான யூத் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, யூத் படத்தை இப்போ தான் பார்த்தேன். படத்தை பற்றி சொல்லணும்னா, படம் ஒரு ஸ்கூல் லைஃப்பில் நடக்கிற ஒரு லவ், அந்த ஸ்கூல் லைஃப்பில் இருக்கிற ஒரு பையனுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன், இது எல்லாத்தையும் சொல்கிற ஒரு நார்மலாக ஒரு பையனோட ஃபேமிலியில் நடக்கிற ஒரு கதையாக தான் இருக்கும். பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்குமே இது நம்ம கதை மாதிரி இருக்கே அப்படின்ற தோன்ற விதமாக தான் கதையை எடுத்திருந்தாரு. அங்கேயே கென் வந்து ஜெயிச்சிட்டார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு டைரக்டராக சூப்பராகவே பக்காவாக படத்தை பண்ணியிருந்தார். கதைக்குள்ளே போனோம்னா, ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலியில் அப்பா, அம்மா, ஒரு பையன். இந்த பையன் வந்து ஸ்கூலில் படிக்கிறப்பல ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிறதுக்கு ரிசல்ட் பார்க்குறப்ப தான் ஸ்கூலில் என்னென்ன பண்ணார், ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ வந்தாங்க, அப்படி என்ன தான் நடந்துச்சு ஸ்கூல் லைஃப்பில் அப்படின்ற ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் டோட்டல் படமே. அந்த ஸ்கூல் ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு சிம்பு ஃபேனாக இருக்கிற ஒரு பையன், ஒரு சூப்பராக ஒரு ப்ளே பாயாக இருக்கிற ஒருத்தர், எப்படி எல்லா பொண்ணுங்க பார்த்தோம், நான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன், இந்த பொண்ணை லவ் பண்ணுறேன்னு ஒரு பொண்ணுக்கிட்டையும் லவ் பண்ணுறேன்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் மொக்க வாங்கி கடைசியில் ஒரு 3 பொண்ணுங்க அவரையும் லவ் பண்ணி, பட் ஆனால் திருப்பி அங்கேயும் லவ் பிரேக்கப் ஆகி எல்லாம் நடக்கிறதான் கதையே. டோட்டல் கதையுமே இதுதான். எனக்கு லைட்டாக படத்தில் ஒரு நெகட்டிவாக இருந்தது. படத்தில் ஒரு நம்ம மெயினாக நினச்ச ஒரு 4-5 பேர்கள் வந்து இதில் ஜஸ்ட் ஒரு கேமியோ மாதிரி தான் இருந்தாங்க. ஆமாங்க, படத்தில் இருக்கிற 3 ஹீரோயின்ஸ் எடுத்துக்கலாம். 3 ஹீரோயின்ஸுக்குமே 3 ஹீரோயினும் ஒரு சாங்கில் வராங்க. அந்த சாங் இல்லாமல் 3 பேருக்குமே ஜஸ்ட் கொஞ்சம் சீன்ஸ் தான் இருந்துச்சு தவிர, படமில் அவங்கள வச்சு படம் ரிவால்வ் ஆகிற மாதிரி எந்த ஒரு இதுவும் இருக்காது. தென் முக்கியமாக நான் நினச்சது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மணி அண்ட் அவங்க கேங், மணிகண்டன், முகேஷ், இவங்களாம் நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்தவங்க. அவங்களும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சேன். பட் ஆனால் அப்படி இல்லை, ஒரு சின்ன கேமியோவாக வச்சு முடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மற்றபடி படத்தில் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக மியூசிக் ஜிவி பிரகாஷ் தரம் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் கேரக்டர் வைஸ் பார்த்தோம்னா, அவருடைய அப்பா அம்மா கேரக்டர் சூப்பராக எழுதியிருந்தார். நம்ம சுராஜோடைய கேரக்டராக இருக்கட்டும், நம்ம தேவதர்ஷினி மேமுடைய கேரக்டராக இருக்கட்டும், இவங்க 2 பேரும் கேரக்டருமே ரொம்ப ஹோல்சமாக ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தார். காமெடி கலந்த ஒரு கேரக்டராக இருந்தாலும், ஒரு நார்மலாக ஒரு பேரண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க, ஒரு இந்தியன் பேரண்ட்ஸுடைய ஒரு மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றத சூப்பராகவே காமிச்சிருந்தார் கென். அந்த இடத்துல செம்மையாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்க 2 பேருடைய கேரக்டர். சுராஜை பற்றி சொல்லவே தேவையில்ல. அவர் வந்து செம்மையாக நடிக்கக்கூடிய ஒரு நடிகர், ஒரு சூப்பரான ஒரு என்டர்டைனர். அதே மாதிரி தான் இந்த படத்தில் அவர் வர சீன்ஸ் எல்லாமே என்டர்டைன் பண்ணியிருக்காரு. அவ்வளோ சூப்பராகவே பண்ணியிருந்தார். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து காமிச்சிருந்தார். அவருடைய கேஸ்ட்டை, அவருடைய நடிப்பும் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. படத்தில் மற்றபடி பார்த்தோம்னா, அங்கங்கே சூப்பராக பாட்டை செலக்ட் பண்ணி அங்கங்கே எங்கெங்கே நிறையா பழைய சாங்ஸ் வைக்கணுமோ அதெல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணி ஒரு ஃப்ளோவில் எங்கேயுமே லேக் ஆகாத மாதிரி பக்காவாக படத்தை கொண்டு போயிருந்தார். அங்கே சூப்பராகவே ஒரு டேரக்டராக நம்ம கென் வந்து பக்காவாக ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபேமிலியாக போய் பாருங்கள். எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம். பார்த்துட்டு உங்களுக்கு இந்த படத்தில் என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்குள்ள வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள் இருப்பது உங்கள் ஜஸ்வின். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.